Hi students, welcome to MMax 10th Max Chapter 1 Relations and Functions Exercise 1.3 Page number 13-14 உள்ள sums எல்லாம் பார்த்துருவோம். First question f equal to x, y. இந்த x, yங்கிறது natural numberனு சொல்லிட்டாங்க. yங்கிறது 2xனு சொல்லியிருக்காங்க. Be a relation on n. Find the domain, codomain and range. Is this relation a function? நாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த n இருக்குல்ல, n வந்து ஒரு ரிலேஷனாக நம்ம வச்சுக்கோம். ரிலேஷனாக எண்ணுக்கு வந்து இது வந்து ரிலேஷனாக இருக்கும். நம்ம இதை கண்டுபிடிக்கணும். y equal to 2x சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிப்போம். என்னன்னா நேச்சுரல் நம்பர். நம்ம என்ன போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 2 3 அந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டொமைன் கண்டுபிடிக்கணும், கோடொமைன் கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறீங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எடுத்து எழுதுங்க. கிவன் தட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் y பிலாங்ஸ் டு என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதான் நேச்சுரல் நம்பர். அப்போ எக்ஸ் 1 2 3 அண்ட் ஸோ ஒன். நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஒய்யும் 1 2 3 அண்ட் ஸோ ஒன் எடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. ஒய் ஈக்குவல் டு 2x, ஒய் ஈக்குவல் டு 2s. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். y equal to 2x. எப்போவுமே என்ன பண்ணுவோம், நம்ம ஆரோ டயக்ராம் போடுறப்ப இது ரெண்டையும் குறிச்சிட்டு, அதாவது இந்த ரவுண்ட் போடுறோம்ல அந்த ஓவல் ஷேப்பில் அதில் எக்ஸ் ஒய் எழுதிட்டு வர ஆன்சர் எடுத்து நம்ம குறிக்கணும். இப்போ நம்ம ஒய் வந்து கண்டுபிடிப்போம். எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2 × 1 ஆன்சர் என்ன வந்துச்சு, 2 × 1 2. நெக்ஸ்ட்டு 2 × 2 2 2s are 4. 2 × 3 2 3s are 6. 2 × 4 2 4s are 8. நம்ம 100 வரைக்கும் போட முடியாதுல்ல. நம்ம என்ன பண்ணுறோம், இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். 2 × 4 = 8. ஏன்னா 2 × 5 = 10. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷனாக என்னென்னு செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதுங்க. x1னா y2, x2னா y4, x3னா y6, x4னா y8, x5னா y10. இப்போ நினைக்கிறோம் ஆறுன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், அதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். நேச்சுரல் நம்பர்னு சொன்னதுனால 1 2 3 4 5 அண்ட் ஸோ ஆன் நீங்கள் சின்னதாக கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு கிடைச்ச ஆன்சர் 10 வரையில் இருக்கிறதுனால 10 வரையில் எழுதிட்டு அண்ட் ஸோ ஆன்னு கோடு போடணும். ஓகேவா? இப்போ 1க்கு 2 கிடச்சிச்சு, 2க்கு 4 கிடச்சிச்சு, 3க்கு 6 கிடச்சிச்சு, 4க்கு 8, 5க்கு 10. நீங்கள் இங்கே எக்ஸு ஒய்ன்னு கூட எடுத்துக்கலாம், இல்லை ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஏல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் பியில் ஒவ்வொரு இமேஜ் இருக்குது. ஸோ அதனால் எஃப்ங்கிறது பி எ ரிலேஷன் ஆன் என். இந்த எஃப்ங்கிறது ரிலேஷன் ஆன் என். நேச்சுரல் நம்பருக்கு என்னவா இருக்குது, எஃப் ரிலேஷனாக இருக்க. கொஷின்லேயே அதான் கொடுத்தாங்க. பி எ ரிலேஷன் ஆன் என்னன்னு கேட்டாங்களா, அதை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டாங்களே, அதையும் நம்ம வந்து இங்கே எழுதிடுவோம். என்ன அப்படின்னா ஃப்ரம் த ஆரோ டயக்ராம், இந்த ஆரோ டயக்ராம்லேருந்து ஃப்ரம் த ஆரோ டயக்ராம், ஓகே, இந்த ஆரோ டயக்ராம்லேருந்து ஃப்ரம் த ஆரோ டயக்ராம் ஆஃப் எஃப்னு எழுதிடுங்க. அதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி இது ஃபங்க்ஷனாக என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸை தான் நான் என்ன எடுத்துக்கிட்டேன், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு எடுத்துக்கிட்டேன். அதாவது எக்ஸ் குறிக்க வேண்டிய இடத்துல ஏன்னு எடுத்துட்டோம்ல. இப்போ நீங்கள் ஒரு வேளை எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்மால் எக்ஸ் போட்டு இங்கே கேபிட்டல் எக்ஸ் போடணும், ஸ்மால் ஒய் போட்டு கேபிட்டல் ஒய் போடணும். நான் பின்னு எடுத்துக்கிட்டதுனால ஒய் பிலாங்ஸ் டு பி. எஸ் எஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன்னு நம்ம எடுத்து எழுதிட்டோம். இதில் வந்து டொமைன் கேட்டிருக்காங்க, கோடொமைன் கேட்டிருக்காங்க, அண்டு ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. நான் ஆரோ டயக்ராம்லேருந்து இருந்ததுனால இதை ஃபங்க்ஷன்னு ஃபஸ்ட்டு நான் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் எழுத போகிறேன். நீங்கள் முன்னாடி எழுதிட்டு கூட என்ன பண்ணலாம், இந்த இடத்துல எழுதிட்டு கூட நெக்ஸ்ட்டு வரலாம். ஃபஸ்ட்டு டொமைன் எழுதுவோம். டொமைன் ஆஃப் எஃப். ஏன் எஃப்னு எடுத்துக்கிட்டோம், லெட் எஃப் ஈக்குவல்ட்டுன்னு தான் கொஷினே ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ டொமைன் ஆஃப் எஃப் ஈக்குவல்ட்டு நம்ம நேச்சுரல் நம்பர் தானே. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5. அதே தான் நம்ம வந்து டொமைன் வரும். 1 2 3 4 அண்ட் ஸோ ஆன்னு போட்டால் போதும். கோடொமைன் என்ன பண்ணுவோம், இதை எடுத்து எழுதணும். நம்ம இதுக்கு முன்னாடி இதை ரேஞ்சாக எழுதுவோம். இப்போ கோடொமைன்னா இதில் என்னென்ன நம்பர்ஸ் வருதோ அதை எடுத்து எழுதுவோம். ஓகேவா? 1 2 3 4 அண்ட் ஸோ ஒன். இப்போ ரேஞ்சுங்கிறது என்ன அப்படின்னா இந்த என்னென்ன ஆன்சர் குறிச்சிங்களோ அதுதான் 2 4 6 8 10. அதுதான் வந்து ரேஞ்ச். 2 4 6 8 10.
இதுதான் வந்து ரேஞ்ச். இன்னும் என்ன ஆகும், ஆனால் போயிட்டே இருக்கும். நம்ம அடுத்தது இதில் ஏற்ற அதாவது 6 7 8ன்னு போயிட்டு இருக்க போக இதுலேயும் என்ன போயிட்டே இருக்கும். அதனால் அண்ட் ஸோ ஆன் கம்பல்சரி இதில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். Let x equal to 3 4 6 determine whether the relation r equal to x comma f of x x belongs to x capital X கொடுத்துருக்காங்களா. f of x equal to x squared plus 1 is a function from x to n. இப்போ நம்ம ஆரோ டயக்ராம் போடுறப்ப x எடுத்து எழுதுவோம், n எடுத்து எழுதணும். நம்ம கண்டுபிடிச்சோம்ல f of x அதை தான் குறிக்க போகிறோம். அது குறிச்சிட்டு x to n ரிலேஷனாக இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிவன் தட்னு எழுதி எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதுங்க. ஆர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதணும். எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 3 f3 equal to 3 squared plus 1 equal to 3 3s are 9, 9 plus 1 equal to 10. f of 4 substitute பண்ணுவோம். f of 4 squared plus 1 equal to 4 4s are 16, 16 plus 1 equal to 17. f of 6 போடுவோம். 6 squared plus 1 equal to 6 6 are 36, 36 plus 1 equal to 37. f of 8 போடலாம். நெக்ஸ்ட்டு 8 squared plus 1, 8 8s are 64, 64 plus 1 equal to 65. ஓகே, நம்ம f of x ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து இது ஃபங்க்ஷனாக என்னென்னு பார்ப்போம். x to n-க்கு வந்து ஃபங்க்ஷனாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணுறீங்க, டயக்ராம் போகிறதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சிங்க, அந்த ஆர் ரிலேஷன் அதை எடுத்து எழுதுங்க எக்ஸுக்கு. அப்போ f of x என்ன கிடச்சிச்சு, f of x என்ன கிடச்சிச்சு அதை எடுத்து எழுதிட்டு இப்போ நம்ம வந்து ஆரோ டயக்ராம் போடலாம். ஆரோ டயக்ராம் என்ன போட போகிறோம், x tends to n, x tends to n, xலேருந்து nக்கு. ஓகேவா? ஆரோ டயக்ராம் பாருங்கள், எக்ஸில் கொடுத்ததை எடுத்து நம்ம எழுதிட்டோம். n நேச்சுரல் நம்பர், அப்போ நான் ஸ்டாப்பாக 1லேருந்து போயிட்டுருக்குமா, அதனால் என்ன பண்ணுறோம், 1 2 எழுதிட்டு அண்ட் ஸோ ஆன். நமக்கு தேவை ஆன்சர் 10 17 37 65 தான். அவ்வளோத்தையும் இதுக்குள்ளே நம்ம எழுத முடியாது 65 வரையும். அதனால் 2 நம்பர்ஸ் விட்டுட்டு அண்ட் ஸோ ஆன் எழுதிட்டு நமக்கு தேவையான ஆன்சர்ஸை மட்டும் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ 3க்கு என்ன 10, 3க்கு என்ன 10, 4க்கு என்ன 17, 6க்கு என்ன 37, 8க்கு வந்து 65. அவ்வளோதான். அந்த ஆன்சர்ஸை எடுத்து நம்ம குறிச்சிடணும். இதுதான் என்னது, இது f of x. f of x நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அந்த ஆன்சர் வந்து நம்ம குறிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆன்சர் தான் எழுதணும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இது எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இது ஃபங்க்ஷன், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் தனித்தனியாக இருக்குது. ஸோ இட் இஸ் எ ஃபங்க்ஷன், இல்லைனா எஸ் இட் இஸ் எ ஃபங்க்ஷன், எஸ் இட் இஸ் எ ஃபங்க்ஷன், function from x to n, from x to n. அவ்வளோதான். இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் எழுதினாலும் ஓகே தான். தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் ஒன், கிவன் த ஃபங்க்ஷன் எஃப் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 6 எவால்வேட். இதெல்லாம் வந்து எவால்வேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு வந்து கிவன் தட்னு போட்டு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்களோ அதை எடுத்து எழுதணும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கண்டுபிடிப்போமா. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து f of -1, f of -1. ஸோ என்ன எழுதணும், எக்ஸுங்கிற பிளேஸில் எல்லாமே -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். -1 ஹோல் ஸ்கொயர் -5 -1 + 6. ஓகேவா? ஒன்ஸ் வேணால் நீங்கள் கொஷினை வேணால் இங்கே எழுதிக்கோங்க. -1 × -1 + 1, -5 × -1 -, ப்ளஸ், அப்போ +5, இங்கே +6 வரும். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 5 + 1 6, 6 + 6 12 ஆகிடும் ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம f of -1 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு f of 2a. f of 2aனா எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, 2a.
எக்ஸுக்கு பதிலாக 2a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 into 2a ப்ளஸ் 6 2 2s are 4 2 2s are 4 வரும். அப்போ 4a ஏவும் ஸ்கொயர்ட் ஆகும். 2 டைம்ஸ் பண்ணும்போது 4a ஸ்கொயர் மைனஸ் 5 into 2 10a ப்ளஸ் 6. தேர்ட் ஆப்ஷன் f of 2 கொஷின் என்ன எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 2 ஸ்கொயர்டு மைனஸ் 5 into 2 ப்ளஸ் 6. ஓகே 2 2s are 4 5 2s are 10 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும் ப்ளஸ் 6. ஓகேவா இப்போ இது 10ல் 4 போச்சுன்னா என்ன வரும் மைனஸ் 6. இங்கே ப்ளஸ் 6 இருக்குது. மைனஸ் 6 ப்ளஸ் 6 0 ஆகிடும். அப்போ f of 2ங்கிறது என்ன 0. ஃபோர்த் ஆப்ஷன் f of x minus 1 f of x minus 1 x ஸ்கொயர்டுக்கு பதிலாக x minus 1 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 5x 5xக்கு பதிலாக x minus 1 ப்ளஸ் 6. ஓகே இது வந்து மைனஸ். இப்போ x minus 1 ஹோல் ஸ்கொயர் x minus 1 ஹோல் ஸ்கொயர்டு அது என்ன ஃபார்முலாவில் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி a minus b ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல அது. இப்போ a ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab பதிலாக 2xங்கிறது என்ன இங்கே a. அப்போ 2x bங்கிறது வந்து 1. ஓகே வாங்க பாருங்கள் ஃபார்முலா நான் எழுதுகிறேன். ஓகே a minus b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அதே மாதிரி a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயருங்கிறது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். நீங்கள் 8th 9thலேயே இது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்திக்கோங்க. இந்த ஃபார்முலாவை தான் நாங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எதுனா இது. ஓகே 2ab முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் b ஸ்கொயருங்கிறது என்ன 1. அப்போ 1 ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்குது 5 இருக்குது x minus 1 5 வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள் வித் சிம்பிளோட பண்ணுவோம். மைனஸ் 5x மைனஸ் 5x இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 5 ப்ளஸ் 6 இருக்குது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் 1ஓட 2x மல்டிபிள் பண்ணோம்னா அதே தான் வரும். மைனஸ் 2x மட்டும்தான் வரும். 1 எழுதணும்னு தேவையில்லை. 1 ஸ்கொயருங்கிறது 1 மைனஸ் 5x 6 ப்ளஸ் 5 என்ன வரும் 11 வந்துடும். அதை வந்து இங்கே நம்ம ஆட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இங்கே 2x இங்கே 2x இங்கே 5x இருக்குது. அப்போ ரெண்டுமே மைனஸ் சிம்பலில் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். மைனஸ் 7x ஓகேவா. இங்கே 11 இருக்குது. இங்கே வந்து 1 இருக்குது ப்ளஸ் 1 இருக்குது. வேறு கான்ஸ்டன்ட் டைம் இது மட்டும்தான். இது எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டோம். இது ரெண்டையும் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது 11ம் 1 தான். 11 + 1 12 அவ்வளோதான் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து 4th ஒன் போயிடலாம். A graph representing the function f of x is given to figure 1.16. Graph கொடுத்துருக்காங்களா 1.16. Okay, it is clear that f of 9 equal to 2. இந்த graph கொடுத்துருக்காங்கல்ல இந்த கிராஃப்லேருந்து f of 9 equal to 2. ஓகே f of 9 equal to 2ன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். 1 2 3 9 இங்கே இருக்கா. 9க்கு நேராக இந்த லைன் இருக்குல்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பார்ப்போம்ல அது மாதிரி தான். 9க்கு நேராக 2ல் வந்து கரெக்டாக குறிச்சிருக்காங்களான்னு பாருங்கள். எங்கே வந்து கரெக்டாக ஜாயிண்டில் இருக்கணும். 2க்கு நேராக கரெக்டாக அந்த லைனில் வந்து அந்த லைன் இந்த சின்ன குட்டி இந்த இருக்குல்ல எண்டாவதில் அந்த லைனில் டச் ஆகிருக்கணும். பாருங்கள் 9க்கு நேராக இந்த இடத்துல. ஓகே அப்போ f of 9 equal to 2 கரெக்ட். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஃபாலோவிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of 0 என்னன்னு பார்ப்போம். f of 0ங்கிறது 0 தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து f of 7 பாருங்கள். 7க்கு நேராக என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே 7க்கு நேராக இங்கே தான் வந்து இந்த இடத்துல வந்து இதாக இருக்குது. அப்போ இங்கே நம்பர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் 6. ஓகேவா அந்த 6 தான். இப்போ f of 2 பாருங்கள். 2வும் 6 கிட்ட தான் இங்கே டச் ஆகிருக்கு. ஓகேவா f of 2 equal to 6 தான். f of 10 என்னன்னு பாருங்கள். 10 பாருங்கள் வேறு எங்கேயும் இதாகலை. இந்த லைன்லேயே நமக்கு இதாகிட்டு. அப்போ f of 10ங்கிறது வந்து 0. f of 10 என்ன 0. அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி தான் இந்த ஆன்சர்ஸ் எல்லாம்.
இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் 7, எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 10 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இங்கே நம்ம எனக்கு என்ன பண்ணாங்க, இங்கே எக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இதை கண்டுபிடிச்சோம். இப்போ 1 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம எக்ஸ் என்னன்னு நம்ம வந்து கண்டுபிடிப்போம். 1 வந்து இங்கே இருக்கா, 1க்கு நேராக பாருங்கள், லைன் வந்து இந்த இடத்துல தான் வந்திருக்கு. அந்த லைன் வந்து எங்கே டச் ஆகுதுன்னு பார்ப்போம். 9க்கும் 10க்கும் இடையில இருக்குது. 9க்கும் 10க்கும் இடையில இந்த இடத்துல இருக்குது. ஸோ 9.5 9.5. அப்போ இது ஆன்சர் என்ன, 9.5. எக்ஸ் ஈக்குவல் டு 9.5. எக்ஸ் ஈக்குவல் டு 9.5 தான் ஆன்சர். தேர்ட் ஒன், டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் ரேஞ்ச். டொமைன் என்ன, ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, டொமைன்னா இதுலேயே பாருங்களேன், எது வரையிலும் குறிச்சிருக்காங்க, 10 வரையிலும். ஸோ டொமைன் வந்து 10, ரேஞ்ச் வந்து 9ஓட ஃபினிஷ் ஆகிட்டு, ரேஞ்ச் வந்து 9. அதை தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஓகே, டொமைன் 10 வரையும் சொன்னேன். ஸோ டொமைன் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 0லேருந்து 10 வரைக்கும். ஓகேவா, இதை இந்த மாதிரி டைப்லேயும் எழுதுனா, இதில் எது வேணாலும் ஒன்று எழுதிக்கலாம். நீங்கள் எக்ஸ் எழுதிட்டு நம்ம இந்த ஸ்லாஷ் போடுவோம்ல, 0 உண்டு, 0க்கு மேலே அதான் எக்ஸு. ஓகேவா, 10 உண்டு அப்படின்னு நம்ம அதை எடுத்து இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் சிம்பிள் அந்த மாதிரி போட்டுட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்ன்னு எழுதலாம். அதே மாதிரி ரேஞ்ச் 9 வரணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இதோட ஃபினிஷ் பண்ணிட்டாலும் ஓகே. நெக்ஸ்ட் இதுவும் இதே மாதிரி தான், ஆனால் 9 இந்த இடத்துல வரும். ஓகேவா, இப்போ டொமைன் ரேஞ்ச் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் 4 ஒன்று இருக்குது, அதையும் பார்ப்போம். வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்? வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்? 6 எங்கே இருக்குது, இங்கே இருக்கா? 6 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது வந்து இப்போ எதில் வந்து நம்ம 6க்கு நேராக வந்து 5 தான் இருக்குது, தெரியுதா? இங்கே தான் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடில் எது டச் ஆகுதோ அதுதான். அப்போ ஆன்சர் வந்து 5. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 5th one, let f of x equal to 2x plus 5. If x not equal to 0, then find f of x plus 2 minus f of 2 by 6. இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். f of x plus 2 minus f of 2 by x இருக்குல்ல, அதை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். கிவன்னு போட்டு நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுங்க. f of x equal to 2x plus 5, நம்ம x not equal to 0ன்னு எழுதணும். ஓகேவா, அடுத்தது நம்ம சால்வ் பண்ண போகிற ஈக்குவேஷன் f of x plus 2 minus f of 2 by x. ஓகேவா, f of xங்கிறது என்ன, f of xங்கிறது 2x plus 5. அப்போ f of x plus 2ஐ எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். f of x plus 2ஐ எப்படி எழுதுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த 2 அப்படியே கீழே இருக்குங்க. ஓகேவா, இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. அப்போ அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும், ப்ளஸ் 5. அவ்வளோதான். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x ப்ளஸ் 5. எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிறது எக்ஸுக்கு பதிலாக இருக்கிறதுனால இந்த எக்ஸ் ப்ளஸில் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதணும், ப்ளஸ் 5 அப்படியே எழுதிடணும். இப்போது ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணோன்னா நம்ம உள்ளே மல்டிபிள் பண்ணுவோம். 2x plus 2 2s are 4 plus 5. ஆன்சர் 2x plus 5 plus 4 என்ன வரும், 9 வரும். 2x plus 9 வரும். இதுதான் வந்து f of x plus 2க்கு உள்ள ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒன்று என்ன கண்டுபிடிக்கணும், f of 2 கண்டுபிடிக்கணும். f of 2 அதை பார்ப்போம். அதை பார்த்துட்டு லாஸ்ட்டாக அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் நம்ம. f of 2 எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, இப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனில் அதிலே இருக்கிற 2 எடுத்து எழுதுங்க. எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 2 சப்ஸ்டியூட் பண்ணணும், ப்ளஸ் 5. 2 2s are 4 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 9. f of 2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஓகே, அந்த சால்வ் பண்ண வேண்டியதை திரும்ப எழுதிக்கோங்க. f of x plus 2க்கு நம்ம கண்டுபிடிச்சது 2x plus 9. f of 2க்கு நம்ம கண்டுபிடிச்சது 9. ஓகேவா, அந்த 9 இது கொஷின்லேயே உள்ள மைனஸ், அந்த 9 எடுத்து எழுதாச்சு, எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ சால்வ் பண்ணுவோம். ப்ளஸ் 9ம் மைனஸ் 9ம் கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் இருக்கிறது 2x by x இருக்குது. இதில் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்ன, 2. ஆன்சர் என்ன, 2. A function f is defined by f of x equal to 2x minus 3
find f of 0 plus f of 1 by 2, first option. Second option, find x such that f of x equal to 0 ன்னு prove பண்ணணும். Third, find x such that f of x equal to x. Fourth one, find x such that f of x equal to f of 1 minus x. 1 by 1 4 ஆப்ஷனையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து எழுதியாச்சு, find f of 0 plus f of 1 by 2. ஓகேவா? என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ கிவன் தட்டுன்னு போட்டு அதை எடுத்து எழுதிடுங்க. ஓகேவா? இப்போ இங்கே என்ன இருக்குது, எஃப் ஆஃப் 0, அந்த எஃப் ஆஃப் 0 ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம், நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிப்போம், அப்புறமா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எஃப் ஆஃப் 0, எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 போட்டோம்னா அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் இருக்கிற இடத்துல 0. ஓகேவா? இப்போ 2 × 0 0 -3 ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வரும், -3. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் 0வோட வேல்யூ என்ன, -3. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 1 பார்ப்போம். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 இருக்கா, திரும்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 1 போடலாம். 2 of 1 -3, 2 2 -3. இப்போ 3ல் 2 போச்சுன்னா என்ன வரும், -1. ஏன்னா 2ல் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கா, 2ல் 3 போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ 3ல் 2 போச்சுன்னா -1, கிரேட்டர் நம்பர் சிம்பிள் என்ன, மைனஸ். அப்போ -1 வந்து ஆன்சர். இப்போ நம்ம ஃபைண்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அதில் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. எஃப் ஆஃப் 0 என்ன கண்டுபிடிச்சிங்க, -3. ஓகேவா? ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 என்ன கண்டுபிடிச்சிங்க, -1. ப்ராக்கெட்டில் போட்டுட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், -3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1 by 2. இப்போ மைனஸையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம், சப் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை நம்ம போட்டுருவோம், -4 by 2. இப்போ கேன்சல் பண்ணோன்னா 1 2s are 2, 2 2s are 4. ஸோ ஆன்சர் என்ன வந்துச்சு, -2. இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கா, -2 கிடச்சிச்சு. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபினிஷ்ட் ஆகிட்டு. இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன், ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, 0. ஃபஸ்ட்டு நம்ம கிவன் தட் என்ன கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு அதை எடுத்து நம்ம எழுதிப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 3 இதுதான் அவங்க கொடுத்துருந்தது. ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இதுதான் நம்ம வந்து சால்வ் பண்ண வேண்டியது. இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம பண்ணுவோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2x - 3. அதை தான் நம்ம இங்கே எடுத்து எழுதணும். 2x - 3 ஈக்குவல் டு 0. 2x ஈக்குவல் டு -3 இந்த சைடு வரும்போது, ஆப்போசிட் சைடு மாறும்போது +3 மாறிடுமா. இங்கே 0ங்கிறதுனால 0 + 3னாலும் 3 தான். இப்போ x ஈக்குவல் டு 3/2. ஆன்சர் என்ன, x ஈக்குவல் டு 3/2. தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்ம கொஷினில் என்ன பார்த்தோம், 2x - 3. அதை தான் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே எடுத்து எழுதணும். 2x - 3 ஈக்குவல் டு எக்ஸ். 2x இந்த எக்ஸ் இருக்குல்ல, அது வந்து இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா -x. ஏன்னா எக்ஸ் ஃபுல்லாக ஒரே கொண்டுட்டு வரும், ஒரே பக்கமாக நம்ம கொண்டுட்டு வருவோம். -3 இந்த பக்கம் போணுச்சு அப்படின்னா +3 மாறிடும். ப்ளஸ்ன்னு போட வேண்டியதில்லை, 3ன்னு எழுதுனா போதும். 2xல் எக்ஸ் போச்சுன்னா என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? அடுத்த ஆப்ஷனும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஃபோர்த் ஒன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 - x. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன தெரியும் உங்களுக்கு, 2x - 3 ஈக்குவல் டு இதில் எஃப் ஆஃப் 1 - x. ஓகேவா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இந்த 1 - x சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2x - 3 எழுதணும். எஃப் ஆஃப் 1 - xக்கு பதிலாக 2 × x 1 - x 2 × 1 - x - 3. ஓகேவா? இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாம். நம்ம 2x - 3 இதை வந்து உள்ள ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணோன்னா உள்ள மல்டிபிள் பண்ணுவோமா. 1 × 2 2 2 × x - 2x - 3. 2x - 3 ஈக்குவல் டு 3ல் 2 போச்சுன்னா என்ன வரும், -1. -2x அப்படியே இருக்கும். ஏன்னா கிரேட்டர் நம்பர் சிம்பிள் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ -1. 2x எக்ஸ் ஃபுல்லாக இங்கே கொண்டுட்டு வரலாம். -2x இந்த பக்கம் வந்துச்சுன்னா +2x மாறிடும். -3 இங்கே வந்துச்சுன்னா +3 மாறிடும், -1. ஓகேவா? 2x + 2x 4x ஈக்குவல் டு 3ல் 1 போச்சுன்னா 2. x ஈக்குவல் டு 2/4. 1 2s are 2, 2 2s are 4. x ஈக்குவல் டு 1/2 இதான் ஆன்சர்.
ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓப்பன் பாக்ஸ் இஸ் டு பி மேட் ஃப்ரம் எ ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல். ஒரு ஓப்பன் பாக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. அந்த பாக்ஸ் என்னவா இருக்குது? ஸ்கொயர் பீஸாக இருக்குது. எவ்வளோ? 24 சென்டிமீட்டர் சைடு இருக்குது. பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ், அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க? ஈக்குவல் ஸ்கொயராக கார்னர், ரொம்ப கார்னர்ஸில் வந்து ஈக்குவல் ஸ்கொயராக வந்து வெட்டி எடுக்கிறாங்க. அண்ட் டேர்னிங் ஆஃப் த சைட்ஸ், அந்த ஃபிகர் வந்து இந்த மேலே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஓகே, பிக்சர் இருக்கா? இந்த பிக்சர் தான் அவங்க கொடுத்துருக்கிறது 1.17. இந்த கொஷின்லேருந்து, இந்த கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம வேல்யூம் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஆஃப் த பாக்ஸ் ஆஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம வந்து எக்ஸ் வந்து இந்த ஹைட்டாக வந்து நம்ம எக்ஸாக எடுத்துப்போம். ஓகேவா? அது சைடு ஆஃப் கட்டிங் ஈக்குவல் என்ன பண்ணுறாங்க? இங்கே எக்ஸ் என்னன்னு கரெக்டாக நம்ம அளவு தெரியாதனால நமக்கு தெரிஞ்சது என்ன? சைடு ஆஃப் த ஸ்கொயர் மெட்டீரியல் வந்து 24. அப்போ 24 இந்த சைடும் கரெக்டாக இங்கே கட் பண்ணுறாங்க. இந்த சைடும் இங்கே ஒன்று சமமாக கட் பண்ணுவோம். 2x 24 மைனஸ் இங்கே என்ன ஆகுது? 2x கட் ஆகுது. அதே மாதிரி தான் அப்போ எல்லா சைடும் நமக்கு வந்து என்ன ஆகும்? கட் ஆகும். இப்போ நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? வேல்யூம் கண்டுபிடிச்சிடலாம். சைடு ஆஃப் த ஸ்கொயர் மெட்டீரியல் எடுத்து எழுதிக்கோங்க. சைடு ஆஃப் கட்டிங் ஈக்குவல் எக்ஸ் சென்டிமீட்டர். ஓகேவா? அதுதான் நம்ம பிக்சரில் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த சைடு ஒரு எக்ஸ் சென்டிமீட்டர், பாருங்க இங்கே ஒரு எக்ஸ் சென்டிமீட்டர், இங்கே ஒரு எக்ஸ் சென்டிமீட்டர் போகும்போது அப்போ இது ஒரு எக்ஸ், இது 2x ஆகிடும். அப்போ 24லேருந்து 2xை வந்து அதை 2x போயிடுது இங்கே கட் பண்ணும்போது. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். சைடு ஆஃப் த ஓப்பன் பாக்ஸ் ஈக்குவல் டு 24 மைனஸ் 2x சென்டிமீட்டர். அப்போ ஓப்பன் பாக்ஸ் என்ன சென்டிமீட்டரில் இருக்கும்? 24 மைனஸ் 2x. ஹைட்டும் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்? எக்ஸாகவே நம்ம எடுத்துக்கலாம். வேல்யூம் ஆஃப் த ஓப்பன் பாக்ஸ் V equal to L into B into H cubic units. ஓகேவா? அவங்க வேல்யூம் தானே கேட்டிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம L என்ன, B என்ன, H என்னன்னு நம்ம எடுத்து எழுதுவோம். ஓகேவா? இப்போ L வந்து நம்ம என்னவா எடுக்க போகிறோம் அப்படின்னா 24 மைனஸ் 2x, 24 மைனஸ் 2x. அதே மாதிரி B என்ன பிரெத்லையும் அதே 24 மைனஸ் 2x தான் என்ன பண்ணுறாங்க? கட் பண்ணி எடுப்பாங்க. அப்போ ஹச்சுங்கிறது என்ன? எக்ஸ். ஓகேவா? 24 மைனஸ் 2x, 24 மைனஸ் 2xை இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 24 இன்ட்டு 24, 24ஓட 2x அது மாதிரி பண்ணோம்னா பெருசாக வரும். இப்போ இது A மைனஸ் B ஃபார்மேட்டில் எடுத்துக்கணும். A ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது, B ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. சேம் நம்பர்ஸ் 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் மெத்தடுக்கு மாற்றிக்கோங்க. ஓகேவா? இன்ட்டு எக்ஸ். இப்போ A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? A ஸ்கொயர்டு. ஏங்கிற இடத்துல 24 இருக்குது. அப்போ 24 ஸ்கொயர்டு மைனஸ் 2. ஏங்கிறது 24, பிங்கிறது 2x. ஓகேவா? bx. ஓகேவா? 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். பிங்கிறது என்ன? 2x. ஸோ 2x ஸ்கொயர்டு. இங்கே ஒரு x இருக்குது. இப்போ பாருங்கள் 24 ஸ்கொயர்டு என்ன வரும்? மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 576 வரும். மைனஸ் 2 2s are 4. 4 into 24 96. இப்போ 96x ப்ளஸ் 2 2s are 4. எக்ஸை வந்து 2 டைம்ஸ் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 4x ஸ்கொயர்டு. இதை தனியாக நம்ம எடுத்துப்போம். இந்த எக்ஸ் இங்கே இருக்கட்டும். ஏன்னா இதை வந்து எக்ஸை நம்ம உள்ளே வந்து நம்ம திரும்ப மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? வேணும்னா இங்கே கூட நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ப்ராக்கெட். இந்த ஆன்சர் தனி, இது தனி. இப்போ உள்ளே நம்ம எக்ஸை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிப்போம். 5 7 6x மைனஸ் 96 x into x x ஸ்கொயர் ஆகிடும். x into x x க்யூப் ஆகிடும். 4x க்யூப். இப்போ நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 4x க்யூப் பவரில் ஃபஸ்ட்டு க்யூபு, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு, தேர்ட் ஒரு எக்ஸு கான்ஸ்டண்ட்டாக இதில் வரல எக்ஸோட இந்த ஃபினிஷ் ஆகிட்டு. ஓகே, நம்ம வேல்யூம் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 8th one, a function f is defined by f of x equal to 3 minus 2x. Find x such that f of x squared equal to f of x whole squared. ஓகே, நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க கிவன் f of x equal to 3 minus 2xன்னு எடுத்து எழுதிருங்க. டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டு ஃபைண்ட் எக்ஸ். எக்ஸு என்னவாக இருக்கணும்? f of x squared, f of x squared, f of x whole squared. இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே,
இப்போ பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸுங்கிறது இங்கே என்ன இருக்குது 3 மைனஸ் 2x. அப்போ என்ன செய்ய போகிறோம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன செய்ய போகிறோம் 3 மைனஸ் 2x ஸ்கொயர்டுன்னு நம்ம எழுதணும். எழுதியிருக்க எக்ஸு இங்கே தான் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம அந்த எஃப் ஆஃப் எக்ஸை எழுதிட்டு இங்கே நம்ம ஸ்கொயர் போட்டுருவோம். ஓகே, இந்த சைடு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன 3 மைனஸ் 2x, அதை வந்து ஹோல் ஸ்கொயரில் போட்டுடணும். இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணி போட வேண்டியதான். இப்போ பாருங்கள் 3 மைனஸ் 2x ஸ்கொயர்னு இருக்கா, இது இப்படி இருக்கட்டும். 3 மைனஸ் 2x ஸ்கொயர் இருக்கட்டும். இப்போ இது வந்து a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ஃபார்முலாஸ்லாம் படிச்சிருங்க. a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர்டு, அப்போ 3 ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஏங்கிறது 3, பிங்கிறது 2x ப்ளஸ் b ஸ்கொயர்டு 2x ஸ்கொயர்டு. ஓகேவா? இப்போ 3 மைனஸ் 2x ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 3 3s are 9, 2 3s are 6. ஓகேவா? 6 2s are 12 மைனஸ் 12x ப்ளஸ் 2 2s are 4, 4x ஸ்கொயர் இருக்கா, அதுக்கு ஒரு x ஸ்கொயர் 4x ஸ்கொயர். ஓகே, இப்போ எக்ஸ் டேர்மு வேறு ஒன்று தான் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. அதை நம்ம ஒரு பக்கமாக கொண்டுட்டு போய் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த டேர்மை இதை இங்கேயும் கொண்டுட்டு வரலாம், இதை இங்கேயும் கொண்டுட்டு போகலாம். ஸோ நான் இந்த டேர்ம் ஃபுல்லாகவே இங்கே கொண்டுட்டு வரேன். 0வாக எடுத்துக்கிட்டு இங்கே ஈக்குவேஷன் போட்டு ஒரு 0 போடுவோம்ல, இந்த டேர்ம் எழுதிட்டு இங்கே ப்ளஸ் மைனஸாக மாறும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். இதில் 2 டேர்ம் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டாக இருக்கா, அது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா 6x ஸ்கொயர்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் 12x ஒன்று தான் இருக்குது, மைனஸ் 12x எக்ஸ் டேர்ம் வேறு இல்லை. 9ல் 3 போச்சுன்னா 6 ஆகிடும், ப்ளஸ் 6 தான். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்படி கொண்டுட்டு வந்துடுவோம். 6x ஸ்கொயர்டு மைனஸ் 12x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஓகேவா? நம்ம அந்த ஃபார்மேட்டு கொண்டுட்டு வந்துட்டோம். இது டிவைட் எக்ஸ் 6ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா 6 டேபிளில் எல்லாமே வரதுனால அப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்ல, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல, அப்போ 6ஆல் டிவைட் பண்ணுவோம். இதுலேயே போடலாம், டஃப்பாக இருக்கும். 6ஆல் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம போடலாம். இப்போ 6ஆல் பண்ணோம்னா 6 6 கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர்டு 2 6 are 12, அப்போ என்ன வரும் இங்கே 2x 1 6 are 6 1 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம உங்களுக்கு 9த்லேயே வந்திருக்கோம், இது எப்படி வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறது அப்படின்னு வந்திருக்கோம். இப்போ இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது. எப்போவுமே நடுப்புற மைனஸ் வந்ததுன்னா நமக்கு வர வேல்யூஸ் ரெண்டுமே மைனஸில் இருக்கும். இப்போ இந்த 1 வந்து நம்ம எப்படி பிரிக்குவோம் அப்படின்னா, இது வந்து மல்டிபிள் பண்ணால் வரணும், இது வந்து ஆட் பண்ணால் வரணும். இப்போ இது ப்ளஸ் 1 இருக்குது, நான் வந்து -1 × -1ன்னு எடுக்கிறேன். -1 × -1 என்னவாகிடும் +1 தான் ஆகிடும். இன்னொரு க்ளூ என்ன சொன்னேன், சென்டராக மைனஸ் இருந்தால் 2 வேல்யூமே மைனஸ்னு சொன்னேன். இப்போ -1 நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், -2. ஆன்சர் கரெக்டாக வந்துட்டா, அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். இப்போ எடுத்து எழுதுங்க, x - 1 ஈக்குவல் டு 0. எக்ஸுக்கு இந்த பக்கம் போணுச்சுன்னா என்ன ஆகும், x = 1, இன்னொரு வேல்யூ கிடைக்கிது, x = என்னது, இதுலேயும் ஒரு 1 வரும். அவ்வளோதான். இதை வேணால் நீங்கள் என்ன செய்யலாம், x = 1ன்னு எடுத்து எழுதாமல் x - 1 ஹோல் ஸ்கொயர் = 0ன்னு எழுதி கூட x - 1 = 0ன்னு எழுதலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ 1 தான். ஓகே, நெக்ஸ்ட் சம். 9th one, a plane is flying at a speed of 500 km/h. அந்த பிளேன் வந்து ஃப்ளை ஆகிற ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, அதாவது 500 km/h. 1 ஹவருக்கு வந்து 500 km. எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் d traveled by the plane as function of time t in hours. அந்த பிளேன் வந்து அதாவது டிஸ்டன்ஸ் தெரியல, அதை டீன்னு கொடுத்துட்டு ஹவர்ஸில் வந்து ஆன்சர் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுங்கிறத ஹவர்ஸில் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கிவன் ஸ்பீடு = 500 km/h. நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஸ்பீடு = டிஸ்டன்ஸ். நமக்கு ஃபார்முலா தெரியும், ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் பை டைம். ஆனால் நமக்கு தேவை டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து இங்கே இருந்ததுன்னா ஸ்பீடு இன்ட்டு டைமாக மாறிடும். இது ஆப்போசிட்டில் மாறும்போது ஸ்பீடு இன்ட்டு டைமாக மாறிடும். ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். டைம் இங்கே போயிடுமா, ஸ்பீட்
into time. Okay, D equal to S into T னு கூட நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த D நமக்கு தெரியணும், இந்த D தான் நமக்கு தெரிஞ்சாகணும். இப்போ ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க, 500. ஸ்பீடு என்ன 500. இந்த டைம் என்ன எடுத்துக்க சொன்னாங்க, Tன்னு எடுத்துக்க சொன்னாங்க. கொஷின்லேயே அது என்ன சொன்னாங்க, D டிஸ்டன்ஸை அவள் தான் T அப்படின்னு சொல்லியே கொடுத்துட்டாங்க கொஷினில். ஓகே, டைம் T in hours, அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டைம் T in hoursனு கொடுத்ததுனால டைம் T in hours தான், டைமை தான் நம்ம Tன்னு. ஸோ ஆன்சர் என்ன, D equal to 500T. வேணுங்கன்னா இந்த T எப்படி வந்துச்சு அப்படின்னா சின்ஸ்ன்னு எழுதி டைம் equal to சின்ஸ் மீன்ஸ் இந்த 3 டாட் இங்கே கீழே வரும்ல, அக்கேனா திருப்பி எழுதுறது அவ்வளோதான். டைம் equal to T ஹவர்ஸ்னு எழுதிடணும், அவ்வளோதான். T hours, டைம் equal to T hours. ஓகே, இது ரொம்ப சின்ன ஆன்சர் தான் இது. இப்போ லாஸ்ட் ஒன் 10th சம் போயிடலாம். 10th one, the data in the adjacent table depicts the length of a person forehand and their corresponding height. அதாவது பாருங்கள், ஃபோர்ஹேண்ட் இது கொடுத்துருக்காங்க, ஹைட்டு அதாவது ஃபோர்ஹேண்ட் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க ஒரு 4 அளவு. அதே மாதிரி இவங்களுக்கு இங்கே வந்து ஹைட்டு கொடுப்பாங்களா, இது எக்ஸாகவும் இதை ஒய்யாகவும் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா, இந்த டேட்டாலேருந்து எ ஸ்டூடெண்ட் ஃபைண்ட், ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான், எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹைட் வந்து ஒய், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதை வந்து கண்டுபிடிக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப்பை. அண்டு த ஃபோர்ஹேண்ட் லென்த் வந்து எக்ஸ், அதிலே கொடுத்துட்டாங்க எக்ஸுன்ட்டு. as y equal to ax plus bன்னு இந்த equation கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து வேறு a b அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்னு கொடுத்துட்டாங்க. ஏயும் பியும் என்னவா கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கிற ஏயும் பியும் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன், இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனான்னு பார்ப்போம். இதுலேருந்து ஃபைண்ட் ஏயும் பியும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். தேர்ட் ஒனில் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ பர்சன் ஹூஸ் ஃபோர்ஹேண்ட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர். 40 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு ஹைட் கேட்குறாங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஃபோர்ஹேண்ட் ஆஃப் எ பர்சன், ஹைட் கொடுத்துட்டு த லென்த் ஆஃப் ஃபோர்ஹேண்ட் கேட்குறாங்க. இப்போ 1 by 1 பார்க்கலாம். கிவன் y equal to ax plus b. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிப்போம். இந்த கொஷினில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு கேட்டிருக்கதே அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 35க்கு 56, 45க்கு 65, 50க்கு 69.5, 55க்கு 74. இது வந்து ரிலேஷனாக தான் இருக்குது. ஏன்னா இந்த எக்ஸில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, ஒரு யூனிக் எலிமெண்ட்டுக்கு அதாவது ஒரு யூனிக் இமேஜ் இருக்குது. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் தான் அதில் இருக்குது. ஸோ இது ஃபங்க்ஷன் தான் அந்த ரிலேஷன். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எழுதுவோம். நான் வந்து ஆரோ டயக்ராம் மூலமாக போட்டிருக்கேன். நீங்கள் ஆரோ டயக்ராம் இல்லை அப்படின்னா நார்மலாகவும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 35,56ன்னு எழுதி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி என்னதுனால இது ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. நான் இங்கே பாருங்கள், நான் ஆரோ டயக்ராம் இந்த ஆரோ டயக்ராம்லேருந்து ஈச் எலிமெண்ட் x is each element in x have only one image in y அப்படின்னு எழுதிட்டு எஸ் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன்னு நீங்கள் எழுதிருங்க. ஓனா நீங்கள் உங்களுக்கு என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன், நம்ம வந்து டேபிளர் காலத்துலேருந்து எந்த ஈக்குவேஷன் வேணாலும் நான் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், y equal to ax plus b ஃபார்மேட்டுக்கு இப்போ ஒய்ங்கிறத என்னவா எடுக்க போகிறோன்னா, நான் ஃபஸ்ட்டு இருக்குல்ல 56, 65 அதை எடுத்துக்கலாம். இப்போ 65 எடுத்துப்போம். 65க்கு இங்கே வந்து நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, எக்ஸ் வந்து என்ன இருக்கும் 45 இருக்குது. 65க்கு நேராக புக்கில் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஏ ஓகேவா ப்ளஸ் பி நமக்கு தெரியாது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து 56 எடுப்போம். ஒயில் 56, அப்போ இங்கே எக்ஸ் வந்து 56க்கு நேராக என்ன இருக்குது அப்படின்னா 35 இருக்குது. 35 இருக்குது. அப்போ ஏ அப்படியே எழுதுங்க, பி நமக்கு தெரியாது. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுவோம். எலிமினேஷன் மெத்தட் இருக்குல்ல, அந்த எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எதை கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஏயை பண்ணணும்னு நினச்சோம்னா கிராஸ் மல்டிபிள், அதாவது 35 மேலே 45 கீழே பண்ணும்போது தான் இந்த டேர்ம் வந்து ஒன்றா மாறும். ஸோ பி வந்து நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணலாமா, அதனால் நான் வந்து பியை வந்து கேன்சல் பண்ணுவோம். இது ப்ளஸ் டேர்ம் மைனஸாக, இந்த ப்ளஸ் டேர்ம் மைனஸ், இந்த ப்ளஸ் டேர்ம் மைனஸ், அவ்வளோதான். இது வந்து என்னவாயிடும், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்கிறதுனால இந்த டேர்ம் வந்து ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். இப்போ ஏவோட வேல்யூ இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிடும். 45ல் 35 போச்சுன்னா என்ன வரும், 10. கிரேட்டர் சிம்பிள் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் தான். ஈக்குவல் டு 65ல் 56 போச்சுன்னா என்ன ஆகும், 9 வருமா. ஓகே, இப்போ கிரேட்டர் நம்பர் சிம்பிள் ப்ளஸ் தான், அதனால் இப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 9 ஈக்குவல் டு 10 இருக்குது, அதை நம்ம திருப்பி எழுதிக்கலாம். 10a ஈக்குவல் டு 9. அப்போ a ஈக்குவல் டு 9/10. a ஈக்குவல் டு 9/10. இப்போ பாயிண்ட் வைப்போமா, பாயிண்ட் ஒன்ஸ் டென்ஸ் 0.9. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம 0.9 சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, இது சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே தான். இது அந்த இதுக்கு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போம். பி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து ஏ வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம், இல்லை இந்த ஈக்குவேஷனில் கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். 65 ஈக்குவல் டு 45a ப்ளஸ் பியா. இப்போ 65 ஈக்குவல் டு 45 9/10 போட்டாலும் கேன்சல் பண்ண முடியும். ஓகேவா, நான் இப்போ 0.9 எடுத்துக்கிறேன். 0.9 ப்ளஸ் பி. இப்போ 45ஓட 0.9 வந்து மல்டிபிள் பண்ணி இங்கே ஆன்சர் எழுதுவோம். 65 ஈக்குவல் டு 45 இன்ட்டு 0.9. 9 5s are 45, ரிமைண்டர் 4. 9 4s are 36. 36 4 ப்ளஸ் 4 என்ன வரும், 40. இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், 1 டிஜிட் தள்ளி. அப்போ 40.5. 40.5 ப்ளஸ் பி. பி தானே நமக்கு தேவை, பி இங்கே வச்சுக்கோங்க. 65 இந்த டேர்ம் இங்கே வரும்போது மைனஸில் மாறிடும், -40.5. இப்போ 65ல் 40.5 மைனஸ் பண்ணுவோம். 40.5 இங்கே டேர்ம் இல்லைன்னா இங்கே 0 எழுதிக்கணும், நம்பர்ஸ் எதுவும் இல்லைன்னா. இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணோம்னா இந்த இடம் 10 ஆகிடும், இந்த இடம் 4 ஆகிடும். 10ல் 5 போச்சுன்னா 5, 4ல் 0 போச்சுன்னா 4, இந்த 6ல் 4 போச்சுன்னா 2. ஆன்சர் என்ன வந்துச்சு, பி 24.5. பி ஈக்குவல் டு 24.5. ஏயோட வேல்யூ 0.9, பியோட வேல்யூ 24.5. ஏயும் பியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஈக்குவேஷனில் கூட நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். y ஈக்குவல் டு ax ப்ளஸ் பி தானே, 0.9x ப்ளஸ் b என்ன 24.5. நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன். இதில் லென்த்து கொடுத்துட்டாங்களா, லென்த் ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர். லென்த் ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து அப்போ லென்த்து வந்து 40 சென்டிமீட்டர் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் இதெல்லாம் எடுத்து நம்ம போடுவோம். இப்போ ஏ நமக்கு கண்டுபிடிச்சதையும் எடுத்து எழுதிக்கோங்க, 0.9. பி வந்து 24.5. இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க, y ஈக்குவல் டு ax ப்ளஸ் பி. இப்போ ஏ என்ன 0.9. 0.9. லென்த் வந்து நம்ம என்னவா எடுத்துக்கிட்டோம், எக்ஸாக எடுத்துக்கிட்டோமா. ஸோ எக்ஸுங்கிறது என்ன 40 ப்ளஸ் பிங்கிறது 24.5. 0.9ஐயும் இப்போ 40ஐயும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுவோம். ஓகே, 0.9 40 9 4s are 36. இந்த 0 எடுத்து எழுதுங்க, 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 36 வரும். ஓகேவா, இந்த 36 எடுத்து இங்கே எழுதிடுங்க. 36 ப்ளஸ் 24.5. இந்த இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ ஆடுங்கிறதுனால நம்ம போட வேண்டியதில்லை, இந்த 5 அப்படியே தான் இங்கே இருக்கும். இந்த 0.5 இங்கே இருக்கும். 6 + 4 10, ரிமைண்டர் 1, 4 + 2 6, 60.5. ஆன்சர் என்ன வந்துச்சு, 60.5 வந்துச்சு. அதே மாதிரி நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம்ல, அந்த ஒய்ங்கிறது என்ன, இன்ச்சஸ் தானே. அந்த இன்ச்சஸ் நீங்கள் வந்து இங்கே எழுதிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், நம்ம இன்ச்சஸ் கொடுத்துட்டாங்க. அந்த இன்ச்சஸ் வந்து என்னவில் இருக்கும், ஒய்வில் இருக்கும். என்ன இருக்கும், ஒயில் இருக்கும். அப்போ அந்த ஒயின்னு எடுத்து எழுதிருங்க. a ஈக்குவல் டு 0.9, b ஈக்குவல் டு
24.5. அதே மாதிரி கொடுத்துருக்க ஈக்குவேஷன் y = ax + b. இங்கே நமக்கு y தான் கொடுத்துருக்காங்க. அப்போ y எங்கே எழுதணும்? இங்கே 53.3 இங்கே எழுதிடுங்க. இப்போ a 0.9 நம்ம x தான் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் b வந்து 24.5. 53.3 = 0.9x + 24.5. இது இந்த டேர்ம் இங்கே வந்துடும். 53.3 - 24.5 = 0.9x. இப்போ 53.3ல் 24.5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3ல் 5 போகாது. அங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணோம்னா 13. அங்கேருந்து 3 பண்ணினதுனால இங்கே 2 தான் இருக்கும். ஓகேவா? 13ல் 5 போச்சுன்னா 8 வருமா? இந்த 2ல் 4 போகாதனால இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிட்டோம்னா இந்த இடம் 12 ஆகிடும். இங்கே 4 ஆகிடும். 12ல் 4 போச்சுன்னா 8, 4ல் 2 போச்சுன்னா 2. அப்போ 28.8 = 0.9x. x = 28.8 / 0.9. ஓகே. இப்போ இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 28.8 0.9 x இங்கே இருக்கட்டும் 1 10. அப்போ மேலேயும் கீழேயும் நம்ம 10ஆல் பண்ணோன்னா அந்த பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? அது லெசிமல்லேருந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க 8 8 0 இருக்கா? 0. இப்போ பாயிண்ட்டு வந்து 1 டிஜிட் தள்ளி வைப்போம். அப்போ 0 கேன்சல் ஆகிடும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுனால. இதுவும் 9 0 வரும். 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோன்னா இந்த 0 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்ன? x = இப்படி எழுதிக்கலாம் 288/9. இப்போ கேன்சல் பண்ணுவோமா? 1 9s are 9, 3 9s are 27. பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 2 9s are 18. x = 32. ஆன்சர் என்ன? x = 32. 32 என்னவா எழுதணும்? சென்டிமீட்டர். ஏன் சென்டிமீட்டர்? நம்ம எக்ஸுங்கிறது என்னது? லென்த்து. அது வந்து சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டரில் எடுத்து நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.